இந்த உலகத்துல இருக்கிற பழைய பொருள் எல்லாம் வித்து கொடுக்க போறோம். ஏலம் கேட்க நீங்க வந்திருக்கீங்க, பொருள் எத்தனை அவங்க வருவாங்க. நான் தம்பி பழைய பொருள் தான் வருமா, புது பொருள்லாம் வராதா? வருமே. உங்க வீட்டுல இருக்கிற சோபா, கட்லி, டிவி, பீரோ எல்லாத்தையும் எடுத்து வந்துரு. நெக்குல பத்தியா அதிக. அட இருப்பா, பொருள் வரட்டும், ஏலம் கேட்கலாம். பருப்பு மாதிரி பேசுறான், பல்லு தட்டிட்டா. கம்னு ஏலம் விடும் போது புடுபுடுக்காரன் கோட்டை போட்டு நான் நெக்ல பேசுனுங்கிறா. கம்முன்னு வயிறு எரியுது, தலையில ஒண்ணு வயிற்றுல ஒண்ணு மாட்டி விட்டான். சார் வாங்க வாங்க வாங்க, என்ன தூக்கின்னு வரீங்க? அதெல்லாம் நேத்து கேக்குறீங்க, ஏலம் விடுங்க. துட்டு சைக்கிள் பழுகுதுடா, பூட்டு பூட்டிக்கிட்டா. எங்க சாவி எங்க? சாவி இல்லாமே ஏலம் விடுங்க சார். சரி ஸ்டாண்ட போடுங்க. அதோ போறேன் சார். நான் சைக்கிள் வாங்கலான்னு தான் வந்தேன், எனக்கு ஏத்த மாதிரியே வந்துச்சு. ஆஹா, 1935ல சுதந்திரத்துக்காக போறான்னு சோமசுந்தரம் ஓட்டின சைக்கிள் இது. போன வருஷம் கவர்மெண்ட்ல கொடுத்த சைக்கிள் அது. நான் பில்டப் போடுறான் பாரு அவன். அட கம்மி இருப்பா இருக்கும். சோமசுந்தரத்தோட கொள்ளு பேர இவர் தான். இவர் பண கஷ்டத்தினால ஏல விடுறாரு. மூஞ்சி பேரா மூஞ்சியா, அவனு போய் கொல்லு பேரான்றா, சைக்கிள் திட்டின்னு வந்துக்கிறான்டா. நம்மளுக்கு பாக்கிட்டு ரொம்ப கம்முன்னு. ஆரம்ப வேலை என்னப்பா? ஆரம்ப விலை 1000, கேக்குறவங்க கேட்கலாம். 1100, 1300, 1400, 3000. 3000 ரூபாய் கேக்குற. வச்சு அந்த சைக்கிளை மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போனா அதோட விலையே வேற. எத்தவன 10,000 ரூபாய்க்கு தீப்பானுங்க. 3000 ஒரு தரம், 3000 ஒரு தரம், 3000 ஒரு தரம், 3100 ரூபாய், 3100 ஒரு தரம், 3100 ரெண்டு தரம், 3100 மூணு தரம். என்னப்பா எதுவும் கேட்கல? எனக்கு வேணாம். அப்ப நான் தான் வாங்கி போனோமா? ஆமா. சரி, அது எங்க வித்தா 10,000 ரூபாய் தருவாங்க? கையிலங்கல்ல எத்தி போடு, 10,000 ரூபாய் தருவாங்க. வாயா, ஸ்கூல் சைக்கிளை போய் 3200 வாங்கிக்கிற. அட போய், நீ தான் 10,000 ரூபாய் வரும்னு சொன்னேடா. வாங்க வாங்க வாங்க, காசை குத்துட்டு பொருள் எடுத்துன்னு போங்க. போப்பா, கூப்பிடுறாங்க பாரு. ஏம்பா, இந்த ஏலம் இன்னும் தட்டி விடுங்களேன். மண்டை உடைக்கப்படும், வாய் நசுக்கப்படும், மூக்கு கிழிக்கப்படும். அதெல்லாம் கீசா என்ன மனுஷனாவோ ஒத்துக்க மாட்டாங்க. இந்த போ, தள்ளிக்கின்னு போ. சைக்கிளை பத்திரமா வச்சுக்கப்பா, எங்க தாத்தா ஓட்டுனுச்சு. அட போயா, வைத்தியத்துல போறான். எங்க சாவியா? அதெல்லாம் இல்ல. ஏங்க சாவியே இல்லைன்றாங்க. தான் 100 ரூபாய் சாவிக்காக குறைச்சிக்கிறோம். எப்படி கம்பெனி வாங்கின போற முட்டாள் பையில? போட்டா போட்டா, 100 ரூபாய்க்கு முட்டா பையல நானு. போடா போடா. சரி, எப்படி பார்த்துக்க மாட்டா? இப்படி தூக்கினேன், அப்படியே போட்டிமா. 500. நான் 500 ரூபாய் தரேன். வேற ஆள்ரா தருவாங்க. இப்ப ஓன் மானவா இல்ல போலீஸ்ல பூச்சி குத்துருவேன். இப்படிதான் ஏமாத்துங்க பாரு. குடு. இப்ப பாத்தீங்கன்னா பழைய காலத்து பொருள் எல்லாம் வித்து இருக்கோம். இதே மாதிரி நிறைய பொருளுக்கு எடுத்துன்னு வருவாங்க. நீங்க வாங்குறதுக்கு ரெடியா இருங்க. அப்படின்னா பொருள் வரப்போகுது. இருப்பா பாக்கலாம். சார், பழங்கால பொருளோட வந்துட்டே சார். ஆடா இதா பழைய காலத்து பொருள்னா தீஞ்சு குண்ட நெத்திங்க வந்துக்குதா? அது திட்டின்னு வந்திருக்கோம். சார் பாருங்க சார், இதான் ஆதாம் ஏவல் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு குண்டா. ஆதாம் ஏவாலா? அதே ரேதா? அது தெரியாது, புக்ல எல்லாம் போட்டிருப்பாங்களே. ஏதாவது வாயில வத்த அச்சு விடாத. இத திடீர்னு தானே வந்த நீ. சார் இப்படி பேச எப்படி சார் வியாபாரம் பண்ண முடியும்? சொல்லுங்க சார். நம்மளுக்கு வியாபாரம் தான் முக்கியம். நீ அந்த குண்டான காமிமா. நம்ம ஏதோ குண்டானியா பார்த்தது இல்லாத மாதிரி குண்டான எடுத்துன்னு வந்தது பத்தியா? இந்த குண்டா சாதாரண குண்டா இல்லங்க. 1 கிலோ அரிசி போட்டா 5 கிலோ வேவும். இந்த குண்டான பயன்படுத்தி தான் ஆதாள் ஏவாள்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இதுவும் இந்த குண்டால துண்டா வளர்ந்துருக்குமோ? ஆமா, இவங்க நார்மலாவே 5 கிலோ சாப்பாடு சாப்பிடுவாங்க. இதுல இவங்க வச்சு வச்சு தின்னு தான் இந்த அகலமா வளர்ந்துருக்காங்க. ஏன்பா, அந்த குண்டா எனக்கு தேவைப்படும். எங்க வீட்டுக்கு தீனி மாடு எனக்கு குடுத்துருங்க. ஏலம் கேப்பாங்க, இருமா, நீ மட்டும் அவசரப்படாத. இதோட ஆரம்ப விலை பாத்தீங்கன்னா 500 ரூபாய். நீங்க கேக்குறவங்க கேட்கலாம். 600, 700, 800, 3000. கேளுங்க கேளுங்க, ஏலம் கேளுங்க. என்னப்பா அந்த குண்டான போய் 3000 கேட்டுக்கிற? யோ, அந்த குண்டான எடுத்துன்னு போய் நான் ஹோட்டல்ல கொடுத்தனா லட்சக்கணக்கு கொடுப்பாயா. அதான் அந்த குண்டால 1 கிலோ அரிசி போட்டா 5 கிலோ சாதமா வருது. அடுத்து யாரு கேக்குறீங்க? கேளுங்கப்பா கேளுங்க. முச்சு விடுப்பா. அந்த குண்டான தைரியமா கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அது எனக்கே முச்சு விடு. ஏன் இல்ல? 3100. என்கிட்ட பந்தயம் கட்டியா? 4000பா. 4100. 5000. 5100யா? சரிப்பா சரிப்பா. என்ன கேக்கல?
உக்காண்ட வேம்பா நான் வேற என்ன பாத்துக்கிறேன். வேணான்ட்டா. சரிப்பா, இந்த குண்டான எந்த ஓட்டத்துமே கொடுத்தா காசு அதிகமா கொடுப்பான்? ஹோட்டல்ல குத்தா தரமாட்டான், கைலாங்கல்ல எடுத்துன்னு போய் போடு. 45 ரூபாய் 50 பைசா தருவான். இப்படி சொல்றான்? வாங்கப்பா வாங்கப்பா, 5100 5100. 3 தரம் 3 தரம். போ காசை குத்துட்டு குண்டானா வாங்கின்னு போ. சார் என்கிட்ட அவ்வளவு காசு இல்லை சார். 3000 ரூபாய் இருக்குது. 3000 ரூபாய்க்கு தரீங்களா? 3000 ரூபாய்க்கு குண்டா வராது, காசு மட்டும் கொடுத்துட்டு போனோம். சரியா? சும்மா எப்படி காசு குத்துட்டு போக முடியும்? அந்த பருப்புக்கு நேத்துக்கிட்ட ஏலங்காட்டா மூடி உட்கார வேண்டியது தானே. இந்த பாருங்க சார், அந்த எல்லாம் கேள்வி கேட்கறான் சார். நீங்க கேளுங்க, நான் ஏத்துக்கிறேன். அந்த பருப்புக்கு நேத்துக்கு நான் ஏலம் கேட்டேன். என்ன சார் அதே மாதிரி கேக்குறீங்க? யோ நீ தானே கேட்க சொன்ன, இப்ப நான் காசு தரியா என்னன்ற? போச்சு, எல்லாம் போச்சு. உட்காந்துக்கிறான் எல்லாம் இவனால தான். ஏய் என்னடா என்ன பார்த்து புலம்புற? ஏலம் கட்டவே நீ. ஏய் குடுக்குறியா இல்லையாடா? இந்தாங்க சார் 3000. போ, திரும்பி பார்க்காத போ. ஏ குண்டான் தூக்கின்னு போ. என்ன வெறும் நான் திருப்பி சொல்ற காசு விலை போகாத குண்டானுக்கு நேத்து காசு தூக்கின்னு போமா. எங்க கிட்ட லந்தா இன்னொரு வாட்டி உங்க பக்கமே நான் வரமாட்டேன். போ வாஸ்கல வச்சு போட்டு போயிட போற. பின்னால ஏன்பா உக்காந்துக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்கப்பா எல்லாம். சார் வரலாமா? வாடா முதை செருப்பு தூக்கினது. சரி விடு சார், இது பழைய கால செருப்பு, இது வித்து விடுங்க. இது எதுவுமே டேபிள்ல வைக்கிறா எறாத கப்பு அடிக்குது. பழங்கால செருப்பான், அந்த செருப்பை போட்டா என்னப்பா ஆவான்? இந்த செருப்பு போட்டா குள்ளமா வருவாங்க, ஹைட் ஆகுவாங்க. வா சூப்பர் ஆச்சா. குள்ளமாகறவங்களாம் ஹைட் ஆயிடுவாங்களாம. பேங்க் சார் செருப்பு யாரும் விடுங்க சார். கிட்ட எத்தனை கையறா? 6 ரூபாய் விலை 300 ரூபாய். கேக்குறவங்க கேட்கலாம். ஹைட் ஆயிடுவாங்களாம. 400 500 700. இந்த கரம்பூச்சி செருப்பு 700 ரூபாய் கேக்குறானுங்க. டேய் கிட்ட எடுத்துடா கப் அடிக்குதா. இந்த செருப்பை போட்டுன்னு நிலாவை தொல்லாம் போல்து. சரிப்பா 2000. நான் தம்பி 2000 கேக்குறேன். அட என்னம்மா நீ புரியாம பேசுற? இந்த செருப்பை வாங்கி போட்டா தென்னை மரத்துல நின்னுங்கன்னே தேங்காவை பறிக்கலாம். மொட்டை மாடியில போய் ஜங்கு ஜங்குன்னு ஏறிதான் துணி காய வைக்கணும். நான் நின்ன இடத்துல அப்படியே துணி காய வைப்பேன். எவ்வளவு வசதிய. ஆமாம்பா, இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இருக்குதா. அதான் நான் 2000 ரூபாய்க்கு கேட்டேன். 2000 ரூபாய் ஒரு தரம். 2000 ரூபாய் ஒரு தரம். 2500 3000. 3000 கேக்குறவங்க கேட்கலாம். என்னம்மா ஏன்ட்டா? என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. மாட்டோண்டா பங்காளி. கேளுங்க ஹைட் ஆகிற செருப்பு. என்னடா இது வேற போயிடுச்சு. ஏம்பா கேளாம்பா. 700 ரூபாய். ஓ நான் 2000 ரூபாய் கேட்டுக்கிறேன். 700 ரூபாய்க்கு தருவாங்களா? 2000 கேக்குறவங்க கேளுங்க. ஏம்பா நீயாச்சும் கேளம்பா. எனக்கு செருப்பு இருக்குப்பா. எனக்கு என்ன செருப்புக்குது? நீ தானே கேட்ட, செருப்பு நீயே வாங்கிக்க. என்னப்பா யாரும் கேட்கலையா? கேட்க மாட்டேங்குங்களா? சரி அந்த 700 ரூபாய் கொடு. சரி அந்த 700 ரூபாய் கொடு. ஒரு 2000 ரூபாய் கடன் கொடு, அதுல 700 ரூபாய் நான் தரேன். யோ காசு இல்லாம தான் வந்து இங்க ஏலத்து உட்காந்துக்கிறியா? ஏடியா சேரை போட்டுக்கணும்னு உட்காந்தேன். என்ன நக்கலா பேசுற? வா தம்பி போலாம். செருப்பு வியாபாரம் மிஸ் ஆகி போச்சா? என்னடா என்ன பண்ணலாம் செருப்பா? தைச்சு விட்டுற வேண்டியதான். ஏய் படா. அப்ப செருப்பு வாங்கலையா? அதை யாரும் வாங்க மாட்டாங்க படா. போட்டோ பிளான்ல 3 3 6 தேர்ச்சி. 2 2 நம்மளுக்கு 2. சரி நாளைக்கு வேற பாத்தீங்களா உட்கார வச்சிடலாம். வாங்க போலாம். பொருள் எடுத்துக்கின்னு வருவாங்க. இந்த உலகத்துல பழைய பொருள் எல்லாம் வித்து கொடுக்க போறோம். கொஞ்சம் நாள் ஏன்டா ஓட்டிக்கிறா? இந்த உலகத்துல இருக்கிற பழைய மணி அடிக்கிறதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல பழைய பொருள் எல்லாம் விற்க போறோம். அதென்ன? உலகத்துல இருக்கிற பழைய பொருள் எப்ப நான் மணி அடினா அவன் முடிச்சுட்டு போயிருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ஸ்டார்டிங் ஆகாது. இந்த உலகத்துல இருக்கிற பழைய பொருள் எல்லாம் வித்து கொடுக்க போறோம். ஏழை கேட்க நீங்க வந்துருக்கீங்க. இந்த உலகத்துல இருக்கிற பழைய பொருள் எல்லாம் வித்து கொடுக்க போறோம். 3100 ஒரு தரம். 3100 2 தரம். 3000 3 தரம். 1 2 3 100 100 ஒரு தரம். 100 3000. வாய் உடையப்படும். மூக்கு நசுக்கப்படும். வாய் உடையப்படும்.
மண்டை உடைக்க மண்டை உடையப்படும், வாய் கீக்கப்படும், வாய் உடையப்படும், மண்டை தான் உடையப்படும், மண்டை உடையப்படும், வாய் நசுக்கப்படும், மூக்கு கிழிக்கப்படும். மூக்கு